எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்க போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. இப்பொழுது ஜோதிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன. RMS அஸ்ட்ரோ அகாடமி எப்படி பயணப்படுகிறது என்றால், உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடன் பயணிக்கிறோம், பாடல்களுடன் பயணிக்கிறோம், விதிகளுடன் பயணிக்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, ஓராண்டு பாடத்திட்டம், ஒரு 3 மாதங்கள் அடிப்படை விஷயங்கள், மற்ற 9 மாதங்கள் பலன்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய வழிமுறைகள், அதை சொல்லித்தரோம். RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், சுருதி விளக்கம், 3 4வது தூண். எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, ஜாதகம் அல்ல. எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். இன்று பல ஜோதிட வகுப்புகளெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டு வருகின்றன. வரலாற்றினுடைய பக்கங்களில் அவற்றுக்கு இடம் கிடைக்குமா என்பது தானே கேள்வி. இன்று பலரும் பல்வேறு விதமாக ஜோதிட பலன்களை சொல்லி வருகிறார்கள். திதி சூனியம் தேவையில்லை, அஸ்தங்கம் பக்ரம் ராசி கட்டமே போதும், நவாம்ச கட்ட வேண்டாம், தசவர்க்க மேன்மையை பார்க்க வேண்டாம் என்று அவர்கள் நாவாடி வருகிறார்கள். ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்திலே நாங்கள் ராசி கட்டம், தசவர்க்க மேன்மை, திசாபுத்தியை ஒட்டி, கோச்சாரத்தை தொட்டு, கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பார்த்தவர், சேர்ந்தவர், நட்பு, ஆட்சி, பகை, நீசம், வக்ரம், அஸ்தங்கம், திதிசூனியம், நவாம்சம் போன்றவற்றையெல்லாம் எவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், எவற்றை விளக்க வேண்டும் என்று அன்னப்பறவையை போல நாங்கள் தேடி 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 விதிகளுடனும் விதி விலக்குடனும் பயணிக்கிறோம். எங்கே பொருத்த வேண்டும், எங்கே அவற்றை பொருத்தக்கூடாது என்பது என்னுடைய 2 குருமார்களினுடைய ஆசையினால் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், நாங்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்பவர்களுக்கு RMS அஸ்ட்ரோ அகாடமியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் வெற்று கோப்பையில் நீர்வார்க்க இயலுமே ஒழிய நிறைந்த கோப்பையில் ஒருபொழுதும் நீர்வார்க்க இயலாது. எல்லாம் தெரியும் என்பவர்களுக்கு RMS அஸ்ட்ரோ அகாடமி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் இங்கே பசி இருப்பவர்களுக்கு பரிமாறப்படும் உண்ட உணவு செரிக்காதவர்களுக்கு இங்கே மருந்து வழங்கப்பட மாட்டாது. எனவே சுருதிகளுடனும் விதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம். ஒரு ஜாதகம் வந்தது, ஆண் ஜாதகம், கல்யாணம் ஆகுமான்னு கேட்டாங்க. அவங்க கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது. சுக்கிரன் 2ஆம் இடத்த அதிபதி 2லேயே இருக்கிறார், 7ஆம் இடத்த அதிபதி 2லேயே இருக்கிறார், வலிமை பொருந்து இருக்கிறார். லக்னத்தை சுக்கிரன் குரு பார்க்கிறார், லக்னத்தை குரு பார்க்கிறாங்க. ஏன் இளமையில் திருமணம் ஆகவில்லை அவர் என்று கேட்டார். இளமையில் திருமணம் ஆவதற்கு சுபகோள் பார்த்தால் திருமணம் என்று பாடல் இருக்கிறது. ஆனால் குரு சுபரா என்பதுதானே கேள்வி. குரு எடுத்தோடனே சுபர் என்று சொல்பவர்களெல்லாம் ஜோதிடம் அறிந்தவர்கள் வரிசையில் வைக்கலாமே ஒழிய ஆழ்ந்து அறிந்தவர்கள் வரிசையில் வைக்கலாமா என்பதுதானே கேள்வி. அப்போ ஒரு கோளை பார்த்த பொழுது, ஒரு ஜாதகத்தை பார்த்த பொழுது எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்பவர்களெல்லாம் வரலாற்றினுடைய பக்கங்களில் ஜோதிடம் தெரிந்தவர்கள் வரிசையில் வைக்கப்படுவார்கள். ஆனால் அறிந்து பொருள் பிடித்து தெரிந்து சொல்பவர்களுக்கு வரலாறு தன்னுடைய பக்கங்களிலே பொன்னெழுத்துக்களால் அவருடைய பெயரை பொறிக்கும். அப்படி பொறிக்கிற பொழுது எது நிலையாக இருக்கும்? உண்மை நிலையாக இருக்கும், பாரம்பரிய பாடல் நிலையாக இருக்கும். எங்களுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும், பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும். காரணம், அவையெல்லாம் அனுபவத்தினுடைய முத்துக்கள்.
ஏதோ போனவங்க வந்தவங்க எழுதிட்டு போகலிங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எழுதலை. அதில் ஆராய்ச்சி செய்து அனுபவத்தை பாடலாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் பாடலாக எழுதி வைத்தார்கள் என்றால், ஞாபகம் செய்து கொள்வதற்கு, மனனம் செய்து கொள்வதற்கு வெண்பா யாப்பு மாதிரி எளிமையான வடிவம் இல்லை. இன்று தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே ஜோதிடர், மாற்று கருத்து இல்லை. எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா? அப்போ எடுத்து சொல்வதற்கு எதை படிக்க வேண்டும்? மூல நூல்களை வாசிக்க வேண்டும். மூல நூல்கள் எல்லாம் குப்பை அல்லது பொருள் இல்லை என்று சொல்பவர்களெல்லாம் ஜோதிட அறிஞர் பெருமாகனார் என்று பலரும் சொன்னாலும் கூட இந்த மூல நூலில் உண்மை இருக்கிறது என்பதை எங்கள் குருமார்கள் எனக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே அது அவர்களுடைய கருத்து, அது அவங்க விருப்பம். ஆனால் RMS அஸ்ட்ரோ அகாடமி மூல நூல்கள் வழியே பயணிக்கிறது. ஜாதகரான் பிறந்த தேதி 14/7/1982 1:25 AM அதிகாலையில் பிறந்திருக்காங்க. ஈரோடு மாவட்டம். மேச லக்னம், 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன் புதன் ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும், 7இல் குரு, கேது பகவான் 10இல் இருக்காங்க, 11இல் மாந்தி, 12இல் சந்திரன். இவங்க புதன் தசை 8 வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க. தற்பொழுது சூரிய தசை சுக்கிரபுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. திதி சூன்யம், அதாவது திதி என்ன திதினா கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி, மிதுனம் கன்னி திதி சூனிய வீடுகளாக வருகிறது. புதன் பகவான் திதி சூனிய ராசி அதிபதியாக வருகிறார். நவாம்ச கட்ட சொல்றேன். துலா லக்னம், 3இல் குரு, 5இல் சந்திரன் புதன், 6இல் ராகு, 7இல் மாந்தி, 9இல் சூரியன், 10இல் சனி பகவான், 11இல் செவ்வாய், 12இல் சுக்கிரன் கேது. அப்போ RMS அஸ்ட்ரோ அகாடமியில் நாம் என்ன சொல்லியிருக்கோம்? திசையை ஒட்டி கோச்சார தொட்டு பலன் சொல்லணும். இப்போ நடக்கிறது சூரிய திசையில் சுக்கிர புத்தி. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. எடுத்தோன்னு கேட்டோம், இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகியிருந்தால் அது பிரச்சனைக்குரிய திருமணமாக ஆகியிருக்கும், அல்லது அதிகபட்சமாக திருமணம் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னோம். அவர் அதிர்ந்து போனார், உள்ளம் உடைந்து போனார், கண்ணீர் கடலிலே குளித்தார். ஏனென்றால் பொருளாதாரம் இருக்கிறது, நிரந்தர வேலை இருக்கிறது, ஆனாலும் அவருக்கு வாய்க்கவில்லை திருமணம். வருமானம் இருக்கிறது, வாய்க்கவில்லை திருமணம். காரணம் இருக்கிறது. காரணம் என்ன? உங்கள் கடைக்கால் ஜாதகத்திலே சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2இல் இருந்தாலும், சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7இல் இருந்த லக்னத்தை பார்த்தாலும் அவர்கள் முழுமையான சுபர்களா? அவர்கள் தங்களுடைய ஆதிபத்திய பலனை வாரி தருவதற்கு வள்ளலாக இருக்கிறார்களா என்று ஜாதகத்தை பார்த்தோல் தெரிந்து கொள்ள வேண்டாமா? குருவும் சுக்கிரனும் வலிமை பெற்று இருக்கிற இந்த ராசி கட்டத்தை வைத்து பலன் சொன்னால் நாம் பலன் சொல்வதில் இருந்து நழுவி விழுந்து விடுவோம் என்பதுதானே வரலாறு நமக்கு சொல்கிற பாடம். அப்போ நம்ம RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். சுக்கிரன் நிற்பது செவ்வாயினுடைய சாரம். அப்ப செவ்வாய் சாரம் எதில் இருக்கிறாரு? நன்கு கவனிங்க. சுக்கிரன் செவ்வாயினுடைய பாதத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார், கவனிக்க வேண்டும். அப்போ லக்னத்தில் 2ஆம் அதிபதி 2இல் இருந்தாலும், இப்போ புதன் தசை ஒரு 8 வருஷம், அடுத்தது ஒரு கேது 7, 8 7 15, சுக்கிரனோடு 20, 35 வருடத்துக்குள்ள திருமணம் ஆகலிங்க. இப்போ பார்த்துக்குங்க, 82இல் பிறந்தவர், இப்போ சூரியன் ஓடிட்டு இருக்கு, திருமணம் ஆவதற்கு வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை? இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, சுக்கிரன் செவ்வாய் சாரம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் 6இல் சனியுடன் சேர்ந்து மறைகிறார். திதி சூனிய ராசி அதிபதியாக வருகிறது. சரி, இப்போ 3 சூரிய தசை சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு. சூரியன் தானே, சூரியன் 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் திதி சூனிய வீட்டில் 3ஆம் அதிபதியுடன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். புதன் அஸ்தங்கம் அடைகிறார். இதை மாணவர்கள் கவனிக்க வேண்டும். சந்திரனுக்கு 7இல் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் வலிமை பெற்று இருந்து சந்திரனை பார்ப்பதும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதும் குற்றமே. சுக்கிரன் மிருகசீரிசம் 2இல் இருப்பது குற்றமே. அப்ப 2ஆம் அதிபதி 2இல் இருந்தாலும் லக்னத்தை குரு பார்த்தாலும் இவர்கள் வலிமையை எதை வைத்து தீர்மானிப்பது? அதற்குத்தான் RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது. இந்த 2 கோள்களும் வலிமை இல்லை, அதனால் திருமணம் இன்று வரை நடக்கவில்லை. மேற்கொண்ட விதிகளுக்கு RMS அஸ்ட்ரோ அகாடமியை நாடலாம். பாடத்திட்டம் எங்களிடத்திலே இருக்கிறது. இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஜாதக அலங்கார பாடல் இருக்குது, அதை விட புலிப்பாணி பொருத்தமாக வரும். புலிப்பாணி பாடல் 96வது பாடல். தானே தானின்னும் ஒரு செப்பக்கேளு தயவாக தனபதியும் தனத்தில் ஏற கோனேதான் குமரனுக்கு தனமிருந்தும்
குவளையத்தில் கெட்டிடா காசு ஈயான் மானேதான் மக்கள் பெண்டிர் புஷ்டியாக மடிரொம்ப உண்ணாமல் பதனஞ்செய்வான் வீணேதான் போகருட கடாச்சத்தாலே விதமாக புளிப்பானி உரைக்க கேளேங்கிறார். 2ஆம் அதிபதி 2ல் இருந்தால் தனம் வரும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்ப 2ஆம் இடம் எதை குறிக்கிறது? தனத்தை மட்டுமா குறிக்குது. வாக்கு, தனம், குடும்பம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்ப 2ஆம் அதிபதி தனத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பணத்தை வைத்து இன்பமாக வாழக்கூடிய குடும்பத்தை கொடுக்கவில்லை. அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தில் எதை கொடுக்கும், எதை கொடுக்காது. ஒரு பாவகம் தன்னுடைய பாவக ஆதிபத்தியத்தில் எதை கொடுக்கும், எதை கொடுக்காது. ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் உயிரற்ற பொருள்கள் மூலம் அல்லது உயிருள்ள ஜீவன்கள் மூலம் அவர் அடையக்கூடிய இன்பமும் துன்பத்தையும் சொல்வதுதான் ஜோதிடமே தவிர வேறொன்றுமே கிடையாது. இதுல மிக முக்கியமான குறிப்பு புலிப்பாணி 134வது பாடல் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு பலனை சொல்கிறது. கேளப்பா கலைபுந்தி சனி சேர கெட்டவனாம் துர்க்கி சதா நித்துடி உள்ளோன் ஆளப்பா அகமில்லை தரித்திரவானாம். ஆனா இப்ப சனி திசையோ செவ்வாய் திசையோ வரவில்லை, ஆனாலும் அகமில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இப்ப அகமில்லை என்றால் என்ன பொருள்? திருமணம் ஆயிட்டா என்ன கேட்பாங்க? ஏங்க வீட்டுல வரலையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அர்த்தங்க? வீடு என்றாலே மனைவி இல்லாததான். அப்ப கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாமெல்லாம் அரை மனிதர்கள் தான். கல்யாணம் ஆன பின்னாடி, மனைவி வந்த பின்னாடி சமூகத்துல நமக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்தா சமூகத்துல நமக்கு ஒரு இடம் கிடைக்குது. அவர்கள் படித்து வேலைக்கு போய் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணுகிற பொழுது நமக்கு ஒரு 56-60 வயது ஆன பிறகு பின்னாடி நம்ம சமுதாயத்துல முதியோர்கள் அந்த இருக்கையில் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு. இதெல்லாம் எப்படி வருங்க? கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 2ல் நின்று ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் ஜாதகத்தில் பலமாக இல்லை என்றால் திருமணமோ குடும்பமோ அந்த கிரகம் என்ன தரணுமோ அதை தராது. லக்னத்தை சுபகோள் பார்த்தாலும் அந்த சுபக்கோளினுடைய தன்மையை உறுதியாக தீர்மானிக்காமல் சுபர் பார்த்து விட்டால் அதனால் இவர் நன்றாக இருப்பார் என்று சொல்வது ஜோதிடத்தில் ஒரு பிரிவாக இருக்கலாமே ஒழிய ஜோதிடத்தின் உண்மைத்தன்மைக்கு நெருங்கி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று இந்த ஜாதகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜாதகத்தில் 3ஆம் இடம் திதிசூனிய வீடாக வருகிறது. 3ஆம் அதிபதி 3லே நின்று அஸ்தங்கமாகிறார். கூட சூரிய பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கிறது. எனவே ஒரு கோள் ஆட்சி பெற்றாலும் ராசியில் பலனை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபக்கோள் ராசியில் லக்னத்தை பார்த்தாலும் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு சாட்சி இந்த புலிப்பாணி பாடல். விரிவாக விளக்கமாக பாடத்திட்டம் இருக்கிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமியில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். 1, 5, 9 வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மற்றவர்கள் காணொளியில் கைதட்டு தட்டிவிட்டு சென்று விடுவார்கள். ஏனென்றால் இது பலர் நடக்காத பாரம்பரிய பாதை. அதுவும் அவங்களுக்கு பாக்கியாதிபதி நல்லா இருந்தா நல்ல குரு, நல்ல 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 செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு வாய்க்கும். பாக்கியாதிபதி கெட்டுப்போன மனிதர்கள் ஒருபொழுதும் நல்ல என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அடைவதில் சிரமப்படுவார்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருமார்கள் திருவடிகளிலும் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பிக்கிறேன். RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் குருவையும் சுக்கிரனையும் பலத்தை எப்படி தீர்மானிப்பது நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகத்தை நன்கு கவனியுங்கள், நவாம்சத்தை உற்று நோக்குங்கள் என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.